சற்றுமுன் வெளியான ஒரு அதிரடியான தகவல். சாட்டையை சுழற்றிய முதல்வர் விஜய். நிரந்தரமாக மூடப்படும் டாஸ்மாக் கடைகள். அதிரடியான வெளியான அரசாணை. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே முக்கிய அதிரடி நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு, சட்டம் ஒழுங்கு போன்ற விவகாரங்களில் கடுமையான முடிவுகளை எடுக்கப் போவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். அந்த வகையில் இந்த வரிசையில் தற்போது டாஸ்மாக் கடைகள் தொடர்பாக மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதல்வர் விஜய் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். 500 மீட்டர் எல்லைக்குள் இருக்கும் கடைகள் அனைத்தையும் ஆய்வு செய்து கட்டாயமாக மூட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதன் அடிப்படையில் மொத்தமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இயங்கி வரும் 255 கடைகள் முதல் கட்டமாக அடுத்த 2 வாரங்களுக்குள் மூடப்பட உள்ளது. இதற்கான பணிகளை டாஸ்மாக் அதிகாரிகள் அவசரமாக தொடங்கி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை இல்லாததால் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்தது. அதன் பின்னர் கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று விஜய் உறுதி அளித்திருந்தார். அதே போலவே போதைப் பொருள் மற்றும் மது காரணமாக குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது, இதனால் சட்டம் ஒழுங்கில் சமரசம் இருக்காது என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாகவே தலைமை செயலகத்தில் நடைபெற்ற முதல் ஆய்வு கூட்டத்திலேயே பெண்கள் பாதுகாப்பு, போதை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனால் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் மதுபான கடைகள் இயங்குவது குறித்து அதிகாரிகளிடம் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் குறித்து தனி ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், பள்ளி வாசல்கள், தேவாலயங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பல கடைகள் இயங்கி வருவது கண்டறியப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடங்கள் தேவைப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முக்கியமாக பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள டாஸ்மாக் கடைகள் மீது பொதுமக்களிடமிருந்து நீண்ட காலமாக புகார்கள் எழுந்து வந்தன. பெண்கள் மற்றும் மாணவிகள் அதிகம் பயன்படுத்தும் பகுதிகளில் மதுபான கடைகள் செயல்படுவது பாதுகாப்பு சிக்கலை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதனால்தான் தற்போது எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் எதிர்காலத்தில் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் புதிய டாஸ்மாக் கடைகள்
திறக்க அனுமதி வழங்கப்படாது என்றும் அரசு வட்டாரங்களில் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் புதிய அரசின் இந்த நடவடிக்கை சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த முடிவை வரவேற்று இருக்கிறனர். மறுபுறம் டாஸ்மாக் வருவாயில் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மக்கள் இந்த செய்தியை கண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மக்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் 59 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மை அக்கட்சிக்கு கிடைக்கவில்லை. இதனால் கூட்டணி கட்சிகளின் துணையுடன் விஜய் முதல்வராக பதவி ஏற்றுள்ளார். இத்தகைய சூழலில்தான் தமிழக ஆளுநரின் உத்தரவின்படி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் 13ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எழுந்துள்ளது. இதனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 இடங்கள் உள்ளது. இதில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி குறைஞ்சபட்சம் 118 எம்எல்ஏக்களில் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு கட்சிக்கும் 118 இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் அது தொங்கு சட்டமன்றம் என அழைக்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 164 கீழ் ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரிகள் உள்ளது. அதன்படி பார்க்க போனா தனி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அதிக இடங்களை வென்ற கட்சி என்ற அடிப்படையில் தவேகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். தவேகவுக்கு 108 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்த 5 கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதற்காக தனது பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என அவர் ஆளுநருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க அனுமதித்ததோடு 13ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஆளுநரால் நியமிக்கப்படும் முதலமைச்சர் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டமன்றத்தை கூட்டி 118 எம்எல்ஏக்களில் ஆதரவு தனக்கு இருப்பதை வாக்கெடுப்பு மூலம் உறுதி செய்ய வேண்டும். இதுவே நம்பிக்கை வாக்கெடுப்பு எனப்படும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை ஆளுநர் மாளிகையில் முடிவு செய்யக்கூடாது. மாறாக சட்டமன்ற மாமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலம் மட்டுமே அதை தீர்மானிக்க வேண்டும். இதனால் 13ஆம் தேதி நடைபெற உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட்டணி கட்சிகளில் உதவியுடன் விஜய் 118 உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று விட்டால் அவரது அரசு எவ்வித சிக்கலுமின்றி தொடர்ந்து செயல்படும். ஆனால் கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்தில் தங்களது ஆதரவை வாபஸ் பெற்றாலோ அல்லது போதிய எம்எல்ஏக்கள் வாக்களிக்க தவறினாலோ விஜய் அரசு தனது பெரும்பான்மையை இழக்கும். அப்படி இருந்தால், அதாவது அப்படி நடந்தால் முதலமைச்சர் விஜய் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும். ஆகையால் இதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். நம்பிக்கையோடு இருங்கள். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.